نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடரினுடைய 69வது நாளான இன்று மார்க்கத்திற்காக வேண்டி மகத்தான தியாகங்களை புரிந்து அந்த தியாக வடுக்களால் தன் சரித்திரத்தை இன்றைக்கு வரையும் உயிர்ப்பித்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மூத்த முன்னோடி சஹாபிகளில் ஒருவரான ஹதரத் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். ஹப்பாப் இப்னுல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய தந்தை பெயர் அரத். மிக முக்கியமாக மூத்த இஸ்லாமிய முன்னோடிகளில் ஒருவர். 6 பேர் 5 பேருக்கு அடுத்து 6வதாய் இஸ்லாத்திலே நுழைந்தவர்கள் இவர்கள். அதனால் தான் இவர்களை குறிப்பிடுகிற வரலாற்று நூல்கள் சாதிசு சித்தத்தின் ஃபில் இஸ்லாம், 6 பேரில் 6ஆமவர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதையே நாம் தலைப்பாக்கி இருக்கிறோம். தமீமி என்கிற கோத்திரத்தை சார்ந்த இவர்கள் அசலிலே பார்த்தால் அரபலகத்தினுடைய ஒரு பிரிவாக இருக்கிற நஜிது தேசத்தை சார்ந்தவர்கள். நஜிது தேசத்திலே இருக்கிற அரபு குடிமக்களில் இவர்களும் ஒருவர். ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்த வரலாறு, சேர்ந்ததால் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட வரலாறு, அந்த துன்பத்திலே இருந்தவர்கள் மீண்ட வரலாறு, இவர்களை குறித்து நபிமொழிகளில் காணப்படுகிற குறிப்புகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களுடனான நெருக்கம், இவர்களின் மரணம், இப்படி எல்லாவற்றையும் நாம் இந்த தொடரிலே பார்க்க வேண்டும். சிறுவராக இருந்தபோது யாரோ இவர்களுடைய கிராமத்தில் படையெடுத்து கொள்ளையடித்த நேரத்தில் இந்த சிறுவர்களை எல்லாம் சிறைபிடித்தார்கள். அதிலே ஹப்பாபும் சிறுவராக இருந்தபோது சிறைப்பிடிக்கப்பட்டவர். பின்னால் அந்த கைதியை, அடிமையை மக்காவிலே விற்றுவிட்டார்கள். மக்காவிலே அடிமைகளை விற்பதற்கென்றொரு சந்தை இருக்கிறது. அந்த சந்தையில் விற்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காட்சி பொருளாய் நின்றிருந்த அடிமை சிறுவர்களில் ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். மக்காவில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு உம்மு அன்மார் அப்படின்னு பேர். ஹுசாய் கபீலாவை சேர்ந்த உம்மு அன்மார். வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமையை வாங்கிட்டு வரலான்னு சந்தைக்கு போனால், சந்தையில் நிறைய பேர் இருந்தப்போ இந்த பையனை பார்த்தப்போ துருதுருன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் பார்ப்பதற்கு ஒழுக்கமாய், நேர்த்தியாய், பண்பாடாய், அறிவு கூர்மையாய், பார்த்தவுடனே இந்த பையனை வாங்கணுங்கிற மாதிரி ஒரு உந்துதலுக்கு ஆளாகி உம்மு அன்மார் ஹப்பாபை வாங்குகிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக உம்மு அன்மாரின் கைக்கு மாறுகிற போது அவர்கள் பருவமெய்தி இருக்கவில்லை. உம்மு அன்மார் வாங்கி கொண்டு வருகிறார். வந்து பையனை எல்லாம் விசாரித்ததில் தெரிஞ்சது இவர் நஜிதுக்காரன்னு. எனவே இவர் அரபி தான் இந்த பையன். இந்த பையனை அடிமையாக வைத்திருக்கிறதோடு இந்த அடிமையை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த தொலைநோக்கு பார்வையுடைய உம்மு அன்மார் காஃபிரான பெண்மணி. அந்த பெண்மணி ஒரு வேலை செய்தார். ஒரு கொல்லன் பட்டறையிலே ஹப்பாபை கொண்டு போய் வேலைக்கு சேர்க்கிறார் ரதியல்லாஹு அன்ஹு. வேலைக்கு சேர்த்தவுடன் அங்கு வாள், ஆயுதம், கவசம், ஈட்டி, அம்பு இதெல்லாம் தயாரிக்கிற இடம் அது, கொல்லன் பட்டறை. நேர்த்தியாக தொழிலை பயின்று விட்டார். கொண்டு போய் சேர்த்து விட்ட சில நாட்களிலேயே அந்த தொழிலினுடைய யுக்திகளை, அதன் தொழில் முறை சார்ந்த நேர்த்திகளை எல்லாம் படித்து கொண்டு தனியாக சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு அவருடைய வாலிப பருவத்தில் ரெடியாகிவிட்டார். உம்மு அன்மார் இவரை வைத்து சம்பாதிக்க நினைத்தார்கள். உம்மு அன்மார் அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு கடையை தனியாக வச்சு கொடுத்தது. தேவையான கொள்முதல்லாம் பண்ணி, இரும்பு ராடு அது இது எல்லாம் வாங்கி கொடுத்து, இவர் தனியாக வாட்கள்லாம் தயார் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிச்சு.
அல்லாஹுவின் பேரருளால் இந்த சிறுவனின் தொழில் நேர்த்தி, வியாபார நுணுக்கம், நேர்மை, வாடிக்கையாளர்களை கவருகிற அம்சம் ரொம்ப சீக்கிரத்தில் இவர்கிட்ட வாழ் வாங்கினா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் படையெடுத்தார்கள். ஹப்பாபு செய்த வாளா இது நன்றாக இருக்கும் என்று பெயர் எடுத்து விட்டார். எக்கச்சக்கமான ஆர்டர்கள் குவிகிறது. தொழிலிலே மிகப்பெரிய கரை கண்டுவிட்ட இவரின் திறமை அரபுலகத்தில் பிரபலமாகிவிட்டது. வாளுக்கு ஹப்பாபிடம் போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அத்தோடு சேர்ந்து பேச்சிலே உண்மை, நாணயம், நம்பிக்கை, நேர்மை, அது போக செய்து கொடுக்கிற பொருளினுடைய அந்த தரம், இது எல்லாம் சேர்ந்து குறுகிய காலத்தில் அவரை கொடிகட்டி பறக்க வைத்தது. உம்மு அன்மாருக்கு சந்தோஷம். நாம் சின்ன பையனாக வாங்கிட்டு வந்தோம், கடையில் சேர்த்து விட்டோம், அவன் சீக்கிரம் தொழில் பழகி சொந்த காலில் இன்னைக்கு வருமானங்கள் தீனாறுகளாய் திருகங்களாய் குவிகிறதேன்னு அந்த பொம்பளைக்கு சந்தோஷம். ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பக்கம் இப்படி தொழில் நிறுத்தி இருந்தாலும், மறுபக்கம் எல்லாரும் அன்றைக்கு வணங்கி கொண்டிருந்த கடவுள்கள் மீது அவருக்கு உடன்பாடு இல்லை. பேசாத, பார்க்காத, கேட்காத, உதவி செய்யாத, உபத்திரவம் செய்யாத இந்த கடவுள்களை, கற்களை மக்கள் வணங்குவதிலே அவருக்கு உடன்பாடு ஏற்படவில்லை. ஊரே வணங்கிய போது அவர் மட்டும் அதிலே வணங்காமல் இருந்தார். மனசின் ஒரு ஓரத்தில் அவருக்கு ஒரு ஒழுக்கீற்று. என்னன்னா, என்னைக்காவது இறைவன் இந்த உலகத்தில் வாழுகிற சரியான பாதையை தீர்மானமாக நமக்கு காண்பிப்பான், அப்போது நாம் சரியாக போய்கொள்வோம் என்று இருந்தவருக்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. யாரோ சொன்னார்கள், பனு ஹாஷிம் கோத்திரத்தில் ஒருவர் தோன்றியிருக்கிறார், எல்லா கடவுளையும் மறுத்து ஒரு இறைவன் என்று சொல்லுகிறார், தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னபோது அவருக்கு தானாகவே உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி. கண்டிப்பாய் நாம் தேடுகிற கொள்கையும், தேடுகிற நபரும், தேடுகிற வழிகாட்டலும் இங்குதான் இருக்கணும்னு முடிவு பண்ணி அங்கே போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் தங்களின் வஹியின் பிரச்சாரத்தை 4 பேருக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிற நேரம். சிறிது நேரம் அமர்ந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வார்த்தைகளை கேட்டார். உள்ளத்தால் கவர்ந்திழுக்கப்பட்டார். கையை நீட்டினார். ஷஹாதத்து கலிமாவை சொல்லி தன்னை இஸ்லாத்திலே தேர்ந்தெடுத்து கொண்டார். முஸ்லிம்களெல்லாம் ஆலோசனை நடத்த அன்றைக்கு ஒரு வீடு இருந்தது, தாருல் அர்கம். இன்ஷா அல்லாஹ் பின்னொரு நாளில் இதன் தொடர் குறித்து நாம் பேசுவோம். அர்கம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீடு. அந்த வீடே இன்னும் ரெடி ஆகலை. அந்த வீட்டுக்குள்ளேயே ரசூலுல்லாஹ் இன்னும் நுழையல. அதுக்கு முன்னாடியே முஸ்லிம் ஆகிவிட்ட மூத்த குடிமக்களில் ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவர். மொத்தத்தில் எங்கோ சிறைபிடிக்கப்பட்டு கைதியாகி, பின் ஒரு பொம்பளைக்கு அடிமையாகி, பின் தொழிலிலே வளர்ந்து, இப்போது நேரிய பாதை அல்லாஹுவால் காட்டப்பட்டிருக்கிற ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லனா சோதனைகளுக்கு ஆளான, கடும் வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட சஹாபிகளில் ஹதரத் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு ஒருவர். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் மாதிரி சில பேர் மாதிரி ஈமானை மறைக்கலை, வெளிப்படையாக ஈமானை சொல்லுவார். இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு வந்துட்டாரு, இவர் மூமின் ஆயிட்டாருங்கிற செய்தி மக்காவிலே பரவுகிறது. குறிப்பாக இந்த முதலாளி அம்மாவுக்கு காதுக்கு போயிருச்சு, உம்மு அன்மாருக்கு. அந்த அம்மா கடுமையான கோபத்தில் வந்துச்சு. ஏன்னா பாரம்பரியமாக பல தெய்வ கொள்கையில் உள்ளவர்கள் அவர்கள். அந்த அம்மா வரும்போதே கூட அந்த அம்மாவுடைய சகோதரன் ஒருத்தன், சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா, சிபான்னு அவனுக்கு பேர். அந்த சிபா கூட கூப்பிட்டு வந்துச்சு, வாடா நம்மள்கிட்ட வேலைக்கு இருக்கிற இந்த அடிமை பைய என்னமோ பண்ணுறானாமா, என்னமோ புதுசாக கொள்கையில் ஈர்க்கப்பட்டு ஏதோ மூமின் ஆயிட்டானாமா, வா என்னன்னு பார்க்கலாம். அவங்க 2 பேர்த்து கூட இன்னும் ஒரு குழு சேர்ந்துக்குச்சு, ஹுசா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். திபுன்னு ஒரு பெரிய குரூப்பாக வந்துட்டாங்க. தன்னுடைய பாட்டுக்கு அவர் அமைதியாக தன்னுடைய பட்டறையிலே வாட்களை செய்து கொண்டிருக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார். வந்த உடனே சிபா கேட்டான், அதாவது முதலாளி அம்மாவோட தம்பி, லகது பலகனா அன்க நபஉன் லம் நுசத்திகுஹு, உன்னை பற்றி ஒரு செய்தி எங்களுக்கு கிடைச்சது, ஆனால் நாங்கள் இன்னும் அந்த செய்தியை நம்பலை. ஹப்பாப் கேட்டார், என்ன செய்தி கிடைச்சது?
அசபுத வ தபிஅத குலாம பனி ஹாஷிமின், நீ கடவுள் மறுப்பில் போயிட்ட. பனு ஹாஷிமினுடைய ஒரு வாலிபன் சொல்கிறத கேட்டு அவன் பின்னாடி போகிறேங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சது. சொன்னார் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒன்று கடவுள் மறுப்பெல்லாம் செய்யலை, அல்லாஹுவை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உங்கள் சிலைகளை தூக்கி வீசி இருக்கிறேன். சொல்கிறதுக்கு தைரியம் வேணுமல்ல. முதலாளி அம்மா வந்த உடனே நடுநடுங்கி நிற்கிற மாதிரி ஆசாமி அல்ல அவர். உங்கள் சிலைகளை தூக்கி வீசிட்டு அல்லாஹ்வை நம்பியிருக்கேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் தூதர் என்றும் நான் சாட்சி சொல்லுகிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தை காதில் விழுந்தது தான் தாமதம். பாஞ்சு அடிக்க ஆரம்பிச்சானோ, எல்லாரும் அடித்தான். பலமுனை தாக்குதல், ஒரு 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 குரூப் அட்டாக். எல்லாத்தினையும் அடியை வாங்கிட்டு நிற்கிறப்ப கீழே படுக்க வச்சு எல்லாரும் மிதிச்சாங்க. கடைசியில் அவரால் செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டறையில் இருக்கக்கூடிய கோடாரி, கடப்பாறை, கண்ட இரும்பையெல்லாம் எடுத்து அடித்தான். எல்லாம் அடித்து ஒரு கட்டத்திற்கு மேல் நினைவு போய்விட்டது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலே வாடுகிற காலத்தில் மார்க்கத்திற்கு அடிபட்ட மூத்த முன்னோடிகளில் இரத்தம் வழிந்த சஹாபிய பெருமக்களில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு தனி இடம் பெற்றவர்கள். இவர்கள் அடி வாங்கியது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கெல்லாம் முன்னால். அடித்தவர்கள் நினைவெல்லாம் போனதற்கு பிறகு உடலின் எல்லா பகுதியிலும் இரத்தம் வழிகிறது. அநேகமாய் செத்தே போய் விடுவான் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் கிளம்பினார்கள். ஆனால் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லன் பட்டறையின் இரும்பிலே வேலை செய்தவருடைய அவருடைய ஆயுதங்கள் மட்டும் இரும்பல்ல, அவரின் உள்ளம் இரும்பு, கொள்கை இரும்பு, கோட்பாடு இரும்பு, மலைகளைப் போல் உறுதி. அந்த குற்றுயிராய் படுத்திருக்கிற நேரத்திலும் தன்னால் வாயிலே வருகிற கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்பது மட்டும்தான். புகாரி உள்ளிட்ட நூல்களில் எல்லாம் இந்த செய்தி பரவலாக இடம்பெற்றிருக்கிறது. அடிவாங்கி ஒரு கட்டத்தில் நினைவு போனவர்கள் கற்களால் சூடு போட்டிருக்கிறார்கள். எத்தனை விதமான கொடுமைகள். பின்னால் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்கிறதுக்காக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே போனாங்க. இந்த அரசர்கள் உட்கார்ற சீட்டு சிம்மாசனம் இருக்குமே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் உட்காந்துருக்குறாங்க. ஹப்பாப் வந்த உடனே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. உட்காருங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மரியாதை. கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கையில் உலகத்தில் உட்கார்றதுக்கு முழு தகுதி உனக்கு இருக்குது, உன்னை விட இன்னொருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அந்த இன்னொருத்தர் யாருன்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்களும் கடுமையாக தாக்கப்பட்டவங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்குதுன்னாங்க. உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், நிச்சயமாக சொல்கிறேன், பிலால் அல்லாஹுவின் பாதையில் நிறைய கஷ்டப்பட்டவர் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நிச்சயமாக ஏன் அளவுக்கு கஷ்டப்படலை, ஏன் அளவுக்கு படலை அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பிலாலை அவர்களினுடைய எதிரிகள் அடித்த போது பிலாலுக்கு வக்காலத்து வாங்கி பிலாலுக்காக சப்போர்ட் செய்து பேசுவதற்கு இந்த ஊரில் சில பேர் இருந்தார்கள். ஹப்பாப் ஆகிய என்னை அடித்த போது அப்படி தடுக்கவோ உரிமையாக கேட்கவோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஒரு நாள் என்னை கொண்டு போனார்கள், கூட்டிட்டு போனாங்க. அடிப்பதற்குத்தான் அழைத்து செல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். பாலைவனத்தில் போட்டு முதல்ல நெருப்பை மூட்டிட்டாங்க. முழுக்க தீயி, ஒரு தீ குண்டம் மாதிரி தீயை மூட்டிட்டு கடைசியில் என்ன அதில் படுக்க வச்சாங்க. என் முதுகு பகுதி முழுக்க தீயில இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அதில் என்னை தீயில போட்டவன் காலை வைத்து நெஞ்சிலே மிதிக்கிறான். மற்ற பகுதியெல்லாம் கூட தீயினுடைய உஷ்ணத்தில் வெந்தனலில் நான் உடம்பை அப்படி இப்படியுமாக அசைத்தேன். ஆனால் எந்த நெஞ்சு பகுதியில் வச்சு காலை அழுத்தியிருந்தாங்களோ அந்த இடம் அது அசையலை. உள்ள ஊடுருவி சதைக்குள் எலும்புக்குள் போய் நீர் வடிய தொடங்கியது அந்த இடம்.
கடைசி வரையும் என் நெஞ்சின் மீது வைத்த காலை அசைக்கவே இல்லை. நான் அந்த நேரத்தில் அனுபவித்த கஷ்டம் அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் என்றார்கள் ஹப்பாப் ரதியல்லான். சொல்லிட்டு உமர் ரதியல்லான்னு பக்கத்தில் உட்காந்து வந்து சட்டையை கழட்டி அந்த முதுகை காட்டினார். வெண்குஷ்டமாகி போய்விட்டது அந்த இடம். அதாவது எப்படி வெண்குஷ்டம் உள்ளவர்களினுடைய தோளின் நிறம் அந்த இடத்துல மட்டும் இருக்கும், குஷ்டமாக இருந்தது. அநேகமாய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கூட இவ்வளவு பெரிய குஷ்டம் இருந்திருக்காது. உடலெல்லாம் அப்படியே துளை போட்டு நெருப்பு பொசுக்கிய வேதனைகளை அனுபவித்தவர்கள் ஹதரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கொஞ்ச நெஞ்ச கஷ்டமெல்லாம் இல்லை. வரலாற்றினுடைய வார்த்தைகளில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அனுபவித்ததை இந்த முதலாளி அம்மா உம்மு அன்மாரோட தம்பி தானே அப்படி அடித்து உயிர் போகிற அளவுக்கு கீழே போட்டு போனான். உடம்புடைய எல்லா பார்ட்லையும் ரத்தம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு அடித்திருக்கிறார்கள் பாருங்கள். கடப்பாறையிலையும் இரும்புலையும் எடுத்து அடித்தா. இந்த உம்மு அன்மார் தாம் பங்குக்கு என்ன பண்ணா தெரியுமா? சின்ன வயசில் பரிதாபப்பட்டு சந்தையில் அடிமையாக வாங்கிட்டு வந்து தொழில் கற்றுக் கொடுத்து உருவாக்குனா இவன் என்னமோ ஈமான் இஸ்லாம்ன்ட்டு போகிறான்ட்டு டெய்லியும் கடைக்கு வருவா. இது அன்றாட வாடிக்கை. வந்த உடனே உங்களுக்கு கொல்லன் பட்டறையில், நீங்கள் இரும்பு பட்டறையில் இந்த லேத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இரும்பை தீயில காட்டுவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா அந்த இரும்பு கம்பி வந்து தீக்கட்டி மாதிரி ஆயிரும், தீ மாதிரி ஆயிரும். அதை நல்லா பழுக்க காய்ச்சிட்டு இருப்பார் ஹப்பாப் ரலியல்லாஹு. வந்து இந்த பொம்பளை உம்மு அன்மார் அந்த இரும்பு கம்பியை வாங்கி குனிய சொல்லி உட்கார வச்சு மண்டையில் அந்த கோலை வச்சு சூடு போடும். இரும்பை நெருப்பால் காய்ச்சுகிற போது இரும்பு தன் கருப்பு நிறத்தை விட்டு மாறி சிவப்பு தீயின் நிறத்துக்கே மாறி தீயுக்கும் இரும்புக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அது கொல்லிக்கட்டையை போல் மாறிவிட்ட நேரத்தில் எடுத்து தலையில் சூடு போட்டால் எப்படி இருக்கும்? சூடு போட்ட உடனே மூளை வேலை செய்யாமல் கீழே விழுந்து விட வேண்டும். தினந்தோறும் இவர் மார்க்கத்தை தழுவினார் என்பதற்காக வேண்டி ஹப்பாபினுடைய தலையிலே சூடு போட்டார். டெய்லியும் இந்த வேதனை பொறுக்க முடியல. ஒரு கட்டத்தில் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தன் முதலாளி அம்மா தினந்தோறும் இப்படி இரும்பு சூட்டு கோலால் தன் தலையில் இப்படி போடுகிறது, சூடு போடுகிறாள் என்று சொன்னபோது எந்த துஆக்களும் தடையில்லாமல் ஒப்புக்கொள்ளுகிற அந்த நுபுவத்தின் நாவில இருந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில ஒரு வார்த்தை வந்தது. அல்லாஹும் மன்சூர் ஹப்பாபன், யா அல்லாஹ் ஹப்பாபுக்கு உதவி செய் என்றொரு வார்த்தை. அவ்வளவுதான். அந்த ஒரு துவா போதும், ஒரு வார்த்தை போதும். விண்ணை தாண்டி அரிசை தாண்டி அல்லாஹுவின் பரிசீலனையில் உடனடியாக ஏற்பட்டது. மறுநாள், ரொம்ப காலமெல்லாம் இல்லை, மறுநாள் தலை வலிக்குதுங்குது உம்மு அன்மார். மண்டைக்குள்ள குடையுது. சூடு போட்டால் அப்படி தான் குடையும். அந்த அம்மாவுக்கு குடையுது. ஒரு நாளில் ஏற்பட்ட மாற்றம் என்ன குடைச்சல்னு தெரியல. தெரிந்த வைத்தியமெல்லாம் பார்த்து விட்டார்கள். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பேச ஆரம்பித்தா நாயின் சப்தம் வருகிறது. அல்லாஹுடைய ஏற்பாடு. பொதுமக்களை நகர்ந்துக்கிற மாதிரி அந்த பொம்பளைகிட்ட இருந்து கத்த ஆரம்பித்தா நாயினுடைய சத்தம், நாயினுடைய குறைப்பு, அதுதான் வருது, வேறொன்றும் வரல. அக்காலத்தில் இருந்த பிரபல வைத்தியர்கள் அத்தனை பேரும் பார்த்து விட்டார்கள். தலையின் குடைச்சலுக்கு காரணம் தெரியவில்லை, நாயை போல் கத்துவதற்கு காரணம் தெரியவில்லை. கடைசியாக எங்கிருந்தோ வந்த வைத்தியன் சொன்னான், இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் இருக்குது, ரொம்ப கஷ்டம், சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது, நான் சொல்லிடுறேன், அதை பண்ணால் சரியாயிரும். என்ன வைத்தியம்? இரும்பை நெருப்பில் காய்ச்சி சூட்டுக்கோளால் உன் மண்டையில் சூடு வைக்கணும். அப்போ இந்த உனக்கு இருக்கிற தலைவலி தலை குடைச்சல் சரியாயிரும். அல்லாஹுடைய ஏற்பாடு. யாரோ வைத்தியம் வந்து சொல்லுகிறார்கள். வேற வழி இல்லை. மண்டை குடைச்சலையும் மண்டையின் உறுத்தலையும் நிறுத்தி ஆகணும், வேற வழி இல்லை, செய்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் சில பேரை தாமதமாய் தண்டிப்பான், சில பேரை அப்போதே தண்டிப்பான். நின்று மட்டுமல்ல, அன்றே கொல்லுபவன் அல்லாஹ். கடைசியில் காட்சி எப்படி மாறுது தெரியுமா? தினந்தோறும் கடைக்கு வருவாள். ஹப்பாபிடம்
நன்கு பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பியால் என் தலையிலே சூடு போடு என்று சொல்லுவாள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சூடு போடுவார்கள். முந்தைய நாட்களின் காட்சி அப்படியே மாறுகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம், ஹப்பாப் மருத்துவத்திற்கு இதை செய்கிறார். உம்மு அன்மார் கடந்த காலத்தில் மதமாற்றத்திற்காக அப்படி செய்தார். இருந்தாலும் அல்லாஹ் பெரியவன், சூழ்நிலையை அப்படியே மாற்றி கொடுத்தான். தலையில இந்த மாதிரி சூட்டுக்கோள் வாங்கியதற்கு பிறகும் கூட என் ரப்பு ஒருவன், என் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற துணிவும் நெஞ்சுரமும் அந்த ஈமானிய பற்றும் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? எத்தனை எத்தனை கொடுமைகளை இப்படி அனுபவித்தார்கள் தெரியுமா ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. உடலெல்லாம் சல்லடையாகி ஆடை இல்லாமல் தன்னுடைய சட்டையை கலற்றி ஹப்பாபை பார்க்கிற கண்கள் நிச்சயமாய் மனித இருதயமாக இருந்தால் கண்ணீர் வடிக்காமல் அந்த உடலை பார்க்க முடியாது என்பதுதானே யதார்த்தம். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி இருந்தவர்கள். இந்த சூடு போடுற வைத்தியம்ங்கிறது அன்னைக்கு ஃபேமஸ். நாம் இதுக்கு முன்னாடி ஒரு தொடரில் பேசியிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க, மருத்துவங்கிறதே 3 தான். ஒன்று தேன் சாப்பிடுகிற தேனால் உள்ள மருத்துவம். 2வது ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுக்கிற இன்றைய நாட்களிலே கூட பிரபலமாக இருக்கிற மருத்துவம். 3வது சம்பந்தப்பட்ட நோவினை உள்ள இடத்தில் நெருப்பால் சூடு போடுதல். அது இருந்திருக்கு. ஏன், இதே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி புகாரியில் ஒரு இடத்துல பதிவாகுது. வயிற்று வலி கடுமையாக பின்னாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தப்போ இல்லை, வேறு நாட்களில் கடுமையாக வயிற்று வலி வந்தப்போ 5 தடவை வயிற்றுக்கு அவங்களா சூடு போட்டு வயிற்றை சுருட்டி படுத்திருந்தாங்க. 5 தடவை சூடு போட்டிருந்தாங்க அவங்க. சில ஹதீஸ்களில் 7 தடவை சூடு போட்டிருந்தாங்கன்னு வருது. அந்த நேரத்தில் விசாரிக்கிறதுக்கு சில பேர் வந்திருந்தாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வயிற்றை காட்டினாங்க. சொன்னாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மட்டும் மௌத்தை துவா செய்யக்கூடாதுன்னு சொல்லாமல் இருந்திருந்தா நானெல்லாம் எத்தனையோ தடவை மௌத்தாகணும்னு துவா செஞ்சுருப்பேன். லவுலா ரசூலுல்லாஹி நஹானா அன் நதஉவ பில் மௌத்தி லதஅவுது அன்ஹு. இது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வாக்கியம். அப்போது இஸ்லாத்திலே சேர்ந்த காலத்தில் இருந்து வாழ்க்கையின் கடைசி பகுதி வரை இந்த மார்க்கத்திற்காக சல்லடையாக துவைக்கப்பட்டு அனுபவித்த பெருமக்களில் ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமானவர்கள். என்னென்ன விதமான கிண்டல்! இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம், இதுவும் சஹீஹுல் புகாரியில் வருகிறது, போய் ஒருத்தனுக்கு வாள் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு அவன் காசு தரணும். ஆசிபுன்னு வாயில்னு பேர், கொடுங்காஃபிர்களில் ஒருத்தன். ஆசிபுன்னு வாயிலு சகுமி கடந்தர வேண்டிய காசை வாங்கலான்ட்டு அவன் வீட்டுக்கு போனாங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களே சொல்கிறதா புகாரில் பதிவாயிருக்குது. நான் மக்காவில் கொல்லனாக இருந்தேன், வாட்களை செய்து விற்று கொண்டிருந்தேன். ஆசிபனு வாயிலுக்கு ஒரு வாள் செய்து கொடுத்தேன். கடனை கேட்பதற்காக அவன் வீட்டுக்கு வந்தேன். அவன் என்னிடம் சொன்னான், முகம்மதை நீ மறுக்கிற வரை உனக்கு காசு தர முடியாது என்று சொன்னான். நான் அவனிடம் திரும்ப சொன்னேன், முகம்மதுவை நான் அல்லாஹ் உன்னை மௌத்தாக்கி திரும்ப மறுமையில் எழுப்புற வரைக்கும் நான் முகம்மதை மறுக்க முடியாது என்று நான் துணிவோடு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், அப்பன்னா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி திரும்ப என்னை எழுப்புறப்போ எனக்கு மனைவி மக்களை எல்லாம் கொடுப்பான், அப்போ கேளு, உன் கடனை நான் அடைக்கிறேன்னு என்கிட்ட ஆசிபனு வாயில் சொன்னான். அந்த நேரத்தில் ஹப்பாபுக்காக வேண்டியே இறங்கிய ஆயத்து குர்ஆனில் இருக்கிறது. ஹப்பாபுக்குன்னு இறங்கின ஆயத்து இது. தாகாவிலே அஃபரைத்தல்லதி கஃபர பி ஆயாத்தினா என்று தொடங்குகிற 2 வசனங்கள். அல்லாஹ் என்ன கேட்குறான் தெரியுமா? அஃபரைத்தல்லதி கஃபர பி ஆயாத்தினா, நம் வசனங்களை நிராகரிக்கிற அவன் எண்ணிக்கொண்டானா, லஊத்த என்ன மாலம் வலதா, மறுமையில் அவனுக்கு அவனை திரும்ப எழுப்புறப்ப காசு கொடுப்போம், குழந்தை கொடுப்போன்னு அவன் சொல்கிறானே, அவன் நினச்சிக்கிட்டானா அப்படி? அத்தல அல் கைப அமித்தகத இந்தர் ரஹ்மானி ஆகுதா, அவன் என்ன மறைவான ஞானம் உள்ளவனா, அல்லது இப்படி அல்லாஹ் கொடுக்கணும்னு அல்லாட்ட ஏதாவது அவன் ஒப்பந்தம் போட்டிருக்கானா என்று ஹப்பாபை ஒருவன் திட்டியதை வைத்து குர்ஆனிலே வசனம் இறங்கியது. ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருக்குர்ஆனின் சில வசனங்கள் இவரை பார்த்து திட்டியவுடன் ஜிப்ரீல் வசனம் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இந்த பெருமகன் அல்லாஹ்விடத்தில் இவருக்குள்ள மரியாதையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துவக்க காலத்திலே இருந்து வார்த்தைகளாலும் ஆயுதங்களாலும் அதிகம் அடி வாங்கியவர்கள், மார்க்கத்தினுடைய களப்போராளிகளில் மிக முக்கியமானவர்கள். சொல்லப்போனால் ஒரு வகையில் இஸ்லாத்தில் உமர் ரலியல்லாஹு சேர்ந்ததுக்கு இவங்க ஒரு காரணம். எப்படின்னு பாருங்களேன், இதுவும் ஹதீஸில் வருகிறது. இவங்க அடிக்கடி ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு தங்கை இருந்தது, ஃபாத்திமா. அவங்களுடைய கணவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த சொர்க்கத்தை கொண்டு உறுதி கூறப்பட்ட 10 சஹாபிகள் அஷரத்துல் முபஷரால அவர் ஒருத்தர். நம்ம இவரை பற்றி முன்னாடி பார்த்து முடிச்சிட்டோம் முதல் 10 தொடருக்குள்ளாக. இப்போது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி போவாங்க வீட்டுக்கு. குர்ஆனுடைய வசனங்களை அவங்களுக்கு ஓதி காட்டுறது, பரஸ்பரம் பரிமாறிக்கிறது, அப்பப்போ வர்ற வகியை பற்றி பேசிக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிரா இருந்தப்போ, உங்களுக்கு வரலாறு தெரியும், சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்றதுக்காக வேண்டி வாளை எடுத்துகிட்டு எங்கே முகம்மதுன்னு தேடிட்டு வந்தப்போ தான் எதிரில் நுஐம்னு ஒருத்தர் சந்திச்சார். எங்கே போகிறேன்னாரு, இந்த மாதிரி முகம்மது தலையை வெட்ட போகிறேன், அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி வீட்டில் போய் முதல்ல இருக்கிறவங்களையெல்லாம் என்ன செய்தின்னு பார்த்துட்டு போன்னு டைவர்ட் பண்ணி விட்டார் அவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக வந்து பார்த்தா என்ன நடக்குது தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவையும், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தங்கையை, அவருடைய கணவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவை 2 பேர்த்தையும் உட்கார வச்சு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சூரத்து தாஹா ஓதி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் உமர் சத்தம் போட்டு வர்ற சத்தம் கேட்குது. உமர்னாவே ஓடிடுவாங்களே. ஹப்பாபு டப்புன்னு போய் அந்த பக்கம் உள்ள ஒரு ரூமில் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டார், வீட்டோட பின்னாடி பக்கம். மூச்சு விடலை சத்தம் இல்லாமல். வேணா தங்கச்சியை மச்சானையை பார்த்துட்டு போட்டோம், அவர் நம்ம ஏன் குறுக்க சிக்கிட்டு போய் அங்கே நின்றுக்கிட்டார். உமர் வந்தால் வாளோடு தான் வருவாருன்னு தெரியும் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர் உள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே அதுக்கப்புறம் உள்ள வரலாறு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. 2 பேர்த்தையும் அடிக்க போனார். என்ன கையில் இந்த சீட்டுன்னு கேட்டார். ஒரு ஏடு மாதிரி ஒரு சீட்டு இருந்தது. என்ன சீட்டுன்னார். அதுதான் இவ்வளோ நேரம் அவங்க ஓதிட்டு இருந்தது அந்த சீட்டு. கேள்விப்பட்டுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேராக ஃபஸ்ட்டு அவங்க மச்சானை தான் அடிக்க பாஞ்சார். அடிக்க போனப்போ தங்கச்சி போய் குறுக்க தடுத்துச்சு. தன் கணவரை அடிக்கிறாரே அண்ணன்ட்டு போய் தடுக்கிறப்ப வேகமாக அடித்ததில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா விழுந்து தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது, உடல்லேருந்து வர ஆரம்பிச்சது. ரத்தத்தை பார்த்த உடனே கொஞ்சம் தங்கச்சியை ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிட்டமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்துச்சு. வந்த உடனே இனி அடி வாங்கினதுக்கப்புறம் வேற என்ன, கணவன் மனைவி 2 பேரும் சொன்னாங்க உமர்கிட்ட, ஆமாம் நாங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டோம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், இப்போ எங்கள் கையில் இருக்கிறது குர்ஆனுடைய வசனம்தான், நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, இன்னும் எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கோன்னு அந்த தங்கச்சி துளிவாக சொல்லுச்சு. ரத்தத்தை எல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் ஆடி போயிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பேப்பரை கொண்டான்னு கேட்டாங்க. அந்த ஒரு ஓலை மாதிரி இருக்கே, அதை கூட அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு. அந்த ரணகளத்தில் ரத்தம் வழிகிற உடம்புல அந்த சஹீஃபத்தை கேட்குறப்போ இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, போய் குளிச்சுட்டு சுத்தமாகி வராமல் இதை தர முடியாது எல்லாத்துக்கும், நீ போய் குளிச்சுட்டு வா, நீ உன்னை பொறுத்த வரையும் நீ முஷ்ரிக்கா இருக்கிற. அவர் போய் குளிச்சுட்டு சுத்தமாகி வந்து கையில் வாங்கினார். சூரா தாகாவுனுடைய வசனங்கள் அது. தாகா சூறாவை படித்து காட்ட சொன்னார். தங்கச்சி படித்து காட்டினாங்க. அல்லாஹு அக்பர். அந்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சஹீஃபத்தில் பார்க்குறாங்க, ஓதுறதை கேட்குறாங்க. மா அஹ்ஸன ஹாதல் கலாம் வ அத்யப் வ அக்ரம. இப்படி ஒரு அழகான வார்த்தையை நான் இது வரைக்கும் கேட்கல. என்ன அழகான வார்த்தை இது, என்ன சங்கையான வார்த்தைகள் இதுன்னார். ஹப்பாப் ரலியல்லாஹு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஒளிஞ்சிருக்கிறாங்க உள்ள. நிலைமை சாதகமாக மாறிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேறு மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே உள்ளேருந்து வந்துட்டாங்க. பசங்க சில நேரம் அம்மாத்தா அடிக்குதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் வரலான்ட்டு. அடியெல்லாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சுன்னா ஒளிஞ்சிருந்து வெளியே வந்துடுவாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. வந்தவன் நீ எங்கே இங்கேன்னாங்க. இல்லை நான் தான் இவங்களுக்கு ஓதி கொடுத்துட்டே உட்காந்துருந்தேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் உள்ள அந்த சூரா தாகாவினுடைய வசனம் அதை பார்த்துட்டு ஹப்பாப் சொன்னார், ஹத்தாபுடைய மகன் உமர் அவர்களே, அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் நேற்று ஒரு துவா கேட்டாங்க,
அந்த துவா கபூல் ஆயிடுச்சுங்கிறத நான் இன்றைக்கி பார்க்குறேன். என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? நேற்று, யா அல்லாஹ் இந்த இஸ்லாமை வலிமைப்படுத்துவதற்கு இந்த ஊரின் 2 பெரிய காஃபிர்களில் சக்திகளாக இருக்கிற அபூஜஹலோ அல்லது உமர் இப்னுல் ஹத்தாபோ 2 பேர்த்தில் ஒருத்தரை நீ இஸ்லாத்துக்கு சாதகமாக்கி கொடுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாவுடைய துஆவை ஏற்ற இறைவன் அபூஜகளுக்கு அந்த பெரும் வாய்ப்பு நல்வாய்ப்பை தராமல் அல்லாஹ் உன்னை தேர்வு செஞ்சுருக்கான், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குது என்று சொல்லி ஹதரத் ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல சொன்னார்கள். சொன்ன உடனே உமர் கேட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ எங்கே இருக்காங்க, நாங்கள் அவங்கள சந்திக்கணும். ஹப்பாப் சொன்னார், இருக்கும் இடம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், நான் காட்டுறேன். சஃபா மலைக்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் இப்போ தோழர்களோடு உட்காந்துருக்காங்க, நீ போனால் பார்க்கலாம். போன உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே இஸ்லாத்தில் சேர்ந்தவர்கள், இந்த இஸ்லாத்தின் காவலராய் மாறிப்போன பிந்தைய வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அந்த அடிப்படையில் உமரினுடைய இஸ்லாத்திலேயும் இவர்களுக்கு பங்குண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஹதரத் ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு காலமெல்லாம் கொடுமைகளை அனுபவித்த, காலமெல்லாம் ஏராளமான சிரமங்களை வாழ்க்கையிலே கண்ட ஹதரத் ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல நேரங்களில் ரசூலுல்லாட்டையே வந்து கொடுமை தாங்காமல் முறையிட்டிருக்காங்க. ஆனால் அப்போவெல்லாம் ரசூலுல்லா ஊட்டிய வீரம் மீண்டும் மீண்டும் உத்வேகப்படுத்தி இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹுவே சொல்கிறாங்க, ஒரு தடவை ரொம்ப அடித்து என்னை பாலைமனத்தில் போட்டு பண்ணிட்டானுவோ, வலியும் இரத்தத்தோடு நான் ரசூலுல்லாவை பார்க்கறதுக்கு காபத்துல்லாவுக்கு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை தலைக்கு கொடுத்து காபாவுடைய நிழல் படுற இடத்துல படுத்திருந்தாங்க. காபாவுடைய நிழல் படம் இல்லையா, அதனுடைய கீழே போர்வையை தலைக்கு கொடுத்து நிலத்தில் படுத்திருந்தாங்க. அப்போ நான் வந்து என் உடம்பை எல்லாம் காட்டி நான் சொன்னேன், லகது லகீனா மினல் முஷ்ரிகீன ஹாதா, முஷ்ரிக்குகள் எங்களை இப்படி அடிச்சிருக்காங்க, நாங்கள் இவ்வளவு அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அலா ததுல்லாஹ், நீங்கள் அல்லாட்ட துவா செய்யக்கூடாதா, இவ்வளவு அடிக்கிறாங்களே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தவர்கள் எழுந்து உக்காந்தாங்க. உட்காந்துட்டு சொன்னாங்க, இந்த மார்க்கத்தின் துவக்க நிலை இது, இதையெல்லாம் அனுபவிக்க வேற வழி இல்லை, அனுபவித்தாக வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க, இதே இஸ்லாமிய மார்க்கம் கடந்த காலங்களில் பல்வேறு நபிமார்களின் காலங்களில் எவ்வளவு மோசமாக எதிர்க்கப்பட்டது தெரியுமா? இரும்பின் கோடாரியால் ஒரு மனிதனை நிற்க வைத்து 2ஆக பிளப்பார்கள். சமயங்களில் ரம்பத்தை வைத்து மரத்தை அறுப்பது போல் 2ஆக அறுப்பார்கள். தலையிலே நாம் வகிடு எடுக்கிறோமா இல்லையா, வகிடு எடுக்கிற இடத்திலே ரம்பத்தை வைத்து 2ஆக பிளப்பார்கள். அப்படி பிளக்கிற போதும் கூட அன்றைக்கு இருந்த மக்களுக்கு யாருக்கும் கலிமாவை விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பு வரல. அவ்வளவு சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டும் கலிமாவின் மீது மார்க்கத்தின் மீது நிலைத்திருந்தார்கள். நீங்களும் இன்றைக்கு அப்படி இருக்கிறீர்கள். ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மார்க்கம் அல்லாஹுவால் பூர்த்தி செய்யப்படும், பூர்த்தி ஆகும். எதுவரை பூர்த்தியாகும் தெரியுமா? யமன் நாட்டினுடைய கடைக்கோடி நகரம் சன்ஆ, சன்ஆவிலே இருந்து புறப்பட்டு வருகிற ஒருவன், சன்ஆவிலே இருந்து இந்த கோடியிலே இருக்கிற ஹதரமவுத் என்கிற ஊர், அந்த ஹதரமவுத் வரைக்கும் ஒரு முஸ்லிம் யாரையும் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு கட்டம் வரும். வழி நெடுகிலும் எதிரி இல்லை என்கிற சூழ்நிலை உருவாகும். வழி நெடுகிலும் நம்முடைய ஆட்கள் என்கிற சூழ்நிலை உருவாகும். பயப்படுறதா இருந்தால் 2 பயம்தான் இருக்கும். ஒன்று அல்லாஹ்வை பயப்படுவான், அல்லது ஆட்டை ஓனாய் தின்றுன்னு பயப்படுவான். வேற மார்க்க ரீதியாக எந்த பயமும் இல்லாமல் முழுக்க முழுக்க இஸ்லாம் இடங்களை நிரப்பிக்கொள்ளும் ஒரு காலம் வரும் என்கிற இந்த இன்றைக்கும் கூட நமக்கெல்லாம் இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிற இந்த ஹதீஸு ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு நேரடியாக அறிவித்து சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் ஆகும். எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருந்தால் தன்னுடைய ஆடையை காட்டி இரத்தத்தை காட்டி பெருமானாரிடத்திலே அவர்கள் துஆ செய்ய சொல்லியிருப்பார்கள். ஹைர் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் நீண்ட ஆயுள் கொடுத்தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி 4 ஹலீஃபாக்களினுடைய காலம் வரை ஹயாத்தோடு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி மதீனாவுக்கு இருக்க பிடிக்காமல் அடுத்தடுத்து போர்கள் மற்றும் பணிகள் நிமித்தமாக இடம்பெயர்ந்து போன சஹாபிகளில் இவரும் ஒருவர். கூஃபாவுக்கு போயிட்டார், இன்றைய ஈராக். அங்கே ஒரு வீடையே கட்டிட்டார், அங்கேயே இருந்தார். எக்கச்சக்கமான இஸ்லாமிய பைத்துல் மால்களில் இருந்து இவங்க முன்னாள் போர் வீரர் சஹாபிங்கிறதுனால ஏராளமான பணங்காசு கிடைச்சது. பணங்காசுகள் வந்து குவியும் போதெல்லாம் கண்ணீர் வடிப்பார். ஒட்டிப்போன வயிறுகளோடு ஒன்றுமில்லாமல் இருந்தப்போ நாம் அனுபவித்த கஷ்டங்களை நினைப்பார். என்ன ஆச்சு தெரியுமா? நீண்ட கால வறுமைகளுக்கு பின்னாலே இறைவன் தங்க காசுகளை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பித்திருந்தான். ஹப்பாபின் வீட்டில் தங்கக்காசு, வெள்ளிக்காசு, தீனார்கள், திருகங்கள் ஏராளமாய் குவிந்தது. ஆனால் ஒன்று, இந்த தங்கக்காசு வெள்ளிக்காசுகளை லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய்களில் நாம் யாரும் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு செலவழித்தது ஹப்பாபு தான். அதுன்னு கற்பனை பண்ண முடியாத செலவு ஒன்றும் இல்லை. வீட்டை கட்டி வாசலை திறந்து வச்சு வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு பெரிய திண்ணையில் பூரா தீனார் திருகம் கிடக்கும். பூரா ரூபாயாக கிடக்குன்னு வைங்களேன், காசாக கிடக்கும். தீனார் கிடைக்கும், திருகம் கிடைக்கும், தங்க காசு கிடைக்கும். கதவு பூட்டியிருக்காது, செக்யூரிட்டி கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது. ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு என்ன தெரியுமா? தேவை உள்ளவங்க வந்து ஹப்பாப் வீட்டு திண்ணையில் எடுத்துக்குங்க. யாசகர்கள் வருவார்கள், ஃபுகராக்கள் வருவார்கள், மிஸ்கின்கள் வருவார்கள், தேவை உடையவர் வருவார்கள், தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்வார்கள். யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. எடுத்துக்கிட்டுமான்னு கேட்கணுன்னு இல்லை. உலக வரலாற்றில் தன் திண்ணையில் காசு பணங்களை கொட்டி வைத்து வாருங்கள் அள்ளி செல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்துவிட்ட வள்ளல் பரம்பரை என்று ஒன்று ஹப்பாபிடமிருந்து தான் துவங்க வேண்டும். இதுக்கு என்னன்னா, காசை பூரா இப்படி தர்மங்களாக வாரி இறைச்சிட்டு எந்த விதமாக கயிறு கட்டலை, தடை போடலை, ஒன்றும் இல்லை, கதவை சாத்தலை, அல்லாஹு அக்பர், ஒன்றுமே செய்யலை. இவ்வளவு செலவழிச்சிட்டு அந்த நல்ல மனிதர் பல நேரங்களில் உட்காந்து இந்த காசு பணங்களினால் மறுமையில் வேதனை செய்யப்படுவோமோன்னு அழுதுருக்கிறாங்க. பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க, என் காசு பணத்துக்கு நான் அல்லாட்ட பதில் சொல்லணுமல்ல என்று அழுதிருக்கிறார்கள். இதன் காரணமாக எனக்கு மறுமையில் ஏதேனும் பின்னடைவு ஏற்படுமா என்று அழுதிருக்கிறார்கள். அனுமதி கேட்காம ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து கூஃபாவில் காசு எடுக்கலாம் என்கிற இந்த வரலாற்று தயாளம் உண்மையாகவே வேறு யாரும் செய்திருக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் பத்ர், உஹது எல்லாவற்றிலும் பங்காற்றிய ஹப்பாப் ரதியல்லான். பத்ரில் முழு நைட்டும் தூங்காமல் இருந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ் கூட இவர் ஒருத்தர். ஃபஜ்ரு தொழுது முடித்த உடனே தானே போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பார் ஹப்பாப் ரதியல்லான், அல்லாவின் தூதரே, நேற்று நைட்டு வழக்கத்துக்கு மாற்றமா நீங்கள் எந்த இரவுலையும் தொழுகாத அளவுக்கு நீங்கள் தொழுததை நான் பார்த்தேன், என்ன அப்படி விசேஷமாக தொழுதீங்கன்னு கேட்பார். சலாம் கொடுத்த உடனே சல்லாசன் சொல்லுவாங்க, இன்னஹா சலாத்து ரஹ்பின் ஓ ரஹ்பின், அது அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியிலான தொழுகை. தோற்றுருவோமோ பதிர்லேங்கிற அச்சமும் கண்டிப்பாக அல்லாஹ் ஜெயிக்க வச்சிருவாங்கிற ஆதரவும் இருக்கிற அந்த தொழுகை, நான் அல்லாட்ட ரொம்ப நேரம் துவா செஞ்சேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸும் ஹப்பாப் ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க. நேற்று நைட்டு உள்ள துவாவில் நான் 3 விஷயம் கேட்டேன் அல்லாட்ட, அல்லாஹ் 2 விஷயம் கொடுத்தான், ஒரு விஷயத்தை இன்னும் தரலை என்று. மார்க்க அறிஞர்கள் பின்னாலே அதுவும் தரப்பட்டது என்றும் தரப்படவில்லை என்றும் சொல்லுவார்கள். 3 விஷயத்தில், 1வது முன்னாடி உள்ள உம்மத்துகளைப் போல என் உம்மத்து முழுசாக அழிஞ்சிடக்கூடாது. 2வது விஷயம், முன்னாடி உள்ள உம்மத்துகளை எதிரிகள் முழுசாக கைப்பற்றின மாதிரி என் உம்மத்து முழுசாக எதிரிகளின் பிடிக்குள்ளே போகக்கூடாது. 3வது விஷயம், என் உம்மத்து சண்டை போடக்கூடாது என்கிற இந்த விஷயங்கள். நாம் இந்த 3வது செக்ஷனுக்குள்ளே புகுந்தால் தனித்தலைப்பாய் பேச வேண்டும். இன்றைய ஜும்மாவிலும் அந்த தலைப்பு தான் பேசப்பட்டிருக்கிறது. ஹைர், இப்போது ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாவோடு எல்லா போர்களிலும் களம் கண்டவர்கள். காலம் கடந்த பின் பெரும் வசதிகள் வந்த போதெல்லாம் கூட அந்த வசதிகளை மேனியில் பட்ட தூசுகளைப் போல தட்டிவிட்ட பெருமை அன்னலாரின் தோழர்களுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் சாத்தியமானது. இவ்வளவு பெரிய சஹாபி ஹப்பாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 37 அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், தங்களுடைய 73வது வயதில் கூஃபாவிலே மௌத்தாகிறார்கள்.
மௌத்து செய்தி வேகமாய் பரவுகிறது. அப்போ தான் சிஃபின்னு ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்துட்டுருக்கிறாங்க. தகவல் அவங்க காதுக்கும் போச்சு. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. மார்க்கத்திற்காக மிக கடுமையாக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவுக்கு நான் போயாகணும்னாங்க. அதே போல் அவர்களுடைய பாதையை திருப்பி நேராக கூஃபாவுக்கு வந்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அன்றைய ஹலீஃபாவாக இருந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவின் தலைவாயில் என்று அறிவிக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை தொழ வைத்தார்கள். தொழ வைத்து முடித்துவிட்டு அந்த கபரிலே நின்று பேசினார்கள். ஹப்பாபுடைய கபரிலே நின்று பொதுமக்களும் கேட்கிற வண்ணம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ஹப்பாபன், ஹப்பாபுக்கு அல்லாஹ் கிருபை செய்யணும், ரொம்ப அல்லாஹ் இறக்கப்படணும். ஏன் தெரியுமா? லகது அஸ்லம ராகிபா, ஆர்வப்பட்டு தானாக வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்தார். வஹாஜர தாயிஆ, அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போன்னு சொன்ன உடனே அத்தனையும் விட்டு போட்டு வழிபட்ட நிலையில் ஹிஜ்ரத்துக்கு போனார். வஆஷ முஜாஹிதா, காலமெல்லாம் போராளியாகவே வாழ்ந்தார். யா அல்லாஹ், ஹப்பாபுக்கு நீ கருணை காட்டு, ஹப்பாபுக்கு நீ இரக்கம் காட்டு என்று அறிவின் தலைவாயில் அந்த மன்னரையின் வாயிலிலே நின்று கொண்டு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக பிரார்த்தித்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரூஹு போவதற்கு முன்னால் தன்னுடைய மக்களிடத்தில் பக்கத்தில் இருந்தவர்களிடத்தில் சொன்னார்கள், வெட்ட வெயில்ல மத்தியான நேரத்தில் என்னை அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்த ஆரம்பத்திலெல்லாம் கடும் சுடுமணலிலே கொண்டு போய் இவரை போட்டு வைத்து வெட்ட வெளி நேரத்தில் தான் மண்ணிலே கிடத்தினார்கள். அதை அல்லாவுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சாரோ அல்லது அந்த நினைவிலேயே இருக்கணும்னு நினைச்சாரோ, வெயில் நேரத்தில் கொண்டு போய் மண்ணுக்குள்ளே வைக்கணும் என்று உத்தரவிட்டார். லொஹூரில் ஆம்பளைகளை அடக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கூஃபால ஃபேமஸ். துவக்கி வச்சது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. என்னை லொஹூரில் அடக்குங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் யாரும் சொல்லிட்டு போகலைன்னாலும் கூட கூஃபாவில் ஆண்கள் மரணித்தால் மத்தியானத்தில் அடக்குதல் என்பது பிற்காலத்தில் பல நூற்றாண்டுகளை தாண்டி பிரபலமாக இருந்தது. இந்த லொஹுரு நேர அடக்கத்திற்கு முன்மாதிரி ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தது போல் அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிவானாக. இவர்களின் இஸ்லாத்தை, இவர்களின் ஹிஜ்ரத்தை, இவர்களின் போர்களை, இவர்களின் பட்ட அல்லல்களை, சோதனைகளை, இவர்கள் மார்க்கத்திற்காக தாங்கி கொண்ட இன்னல்களை எல்லாவற்றையும் அல்லாஹ் ஏற்று இந்த காலம் முழுதும் புனித போராளியாக வாழ்ந்தவர்களை யா அல்லாஹ் உன்னுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உன்னுடைய பூங்காவனத்தில் நீ பொருந்தி கொண்டும் உன்னுடைய திருப்பொருத்தத்தோடும் அவரை நீ வாழ வைப்பாயாக என்று அந்த சஹாபிகளுக்கு துஆ செய்வோம். அவருக்கு இருந்த மார்க்க ஆர்வத்தையும் தியாக மனப்பான்மையையும் கலிமாவின் மீதான பிடிப்பையும் மார்க்க பற்றையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.